வணக்கம் நேர்களே, Dr.S.Revathi's vlog யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம துத்தி கீரையை எவ்வாறு சமையலில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இந்த துத்திக்கீரையின் தாவரவியல் பெயர் Abutilon Indicum. இது மால்வேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதை துத்தி என்று தமிழிலும், துவன பெண்டா என்று தெலுங்கிலும், இந்தியன் மேலோ என்று ஆங்கிலத்திலும், அட்டிபாலா என்று சான்ஸ்கிரிட்டிலும், காங்கி என்று ஹிந்தியிலும், தாபி என்று மலையாளத்திலும் அழைக்கிறார்கள். இது நம் நாட்டில் சாலை ஓரங்கள், தரிசு நிலங்கள், கிராமப்புறங்கள் ஆகியவற்றில் மழைக்காலங்களில் புதர்களாக வளர்ந்து காணப்படுகின்ற ஒரு செடி வகையை சேர்ந்தது. இதனுடைய இலைகள் இருதய வடிவிலே இருக்கும். இதன் இலைகளை தொட்டால் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதனுடைய பூக்கள் அழகான மஞ்சள் நிறத்திலே கண்ணை கவரும் வண்ணம் இருக்கும். இதனுடைய காய்கள் சிறு சிறு காய்களாக இருக்கும். இது நம் நாட்டில் மட்டுமல்லாமல் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் இது வளர்ந்து காணப்படுகின்றது. இந்த செடியானது அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக உள்ளது. இதில் நன்மை செய்யக்கூடிய பிளான்ட் கெமிக்கல்ஸ்களான ஸ்டீராய்ட்ஸ், ஸ்டானின், ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், கிளைகோசைட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்றவை நிறைந்துள்ளதால் பல நோய்கள் நீக்க சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி போன்ற மாற்றுமுறை மருத்துவங்களில் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த கீரையை நம்ம சமையலில் பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமாக இதை சமையலில் பயன்படுத்தலாம். இது அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த, நிறைய நோய்களை நீக்கக்கூடிய அற்புத கீரை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். இந்த துத்திக்கீரையை எப்படி நம்ம சமையலில் பயன்படுத்தலாம் அப்படின்னா, துத்திக்கீரையை சிறிதளவு பறிச்சுக்கோங்க. பறித்து நல்லா கழுவிட்டு அது கூட சின்ன சின்னதாக அதை வெட்டி எடுத்துக்கிட்டு அது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து கூட்டு செஞ்சு நெய் போட்டு தாளித்து சாப்பிடலாம். இந்த துத்திக்கீரையை நல்லா 2-3 டம்ளர் போட்டு அவிச்சு அந்த தண்ணீரை வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் நம்ம தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம்லாம் சேர்த்து ரசம், சூப்பு ஆகியவை தயாரித்து சாப்பிடலாம். அப்புறம் இந்த துத்திக்கீரையை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அடை மாவு, தோசை மாவு ஆகியவற்றுடன் கலந்து தோசை அடைகளாக சுட்டு சாப்பிடலாம். இந்த துத்தி இலைகளில் ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கோங்க. எடுத்து அது கூட 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்து அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அதனுடன் 1 தேக்கரண்டி அளவு தேன், சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த துத்தி இலையை நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரை வடிகட்டி கொஞ்சம் லேசாக ஆறின பிறகு அதை வாய் கொப்பளிச்சோன்னா பல் ஈறுகளில் காணப்படும் வீக்கம், பல் வலி ஆகியவை சரியாகும். இந்த துத்தி இலையை நல்லா சுத்தம் செஞ்சு அரைச்சி சாறு பிழிஞ்சி 1 மேஜைக்கரண்டி அளவு எடுத்துக்கிட்டு அதனுடன் சம அளவு தேன் சேர்த்து சாப்பிடலாம். இந்த துத்தி இலையை நல்லா கழுவிட்டு அரைச்சி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் பால் சாப்பிட்றலாம், இல்லைனா 1 டம்ளர் மோர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து வேறு ஏதாவது டீ, காஃபி என்ன சாப்பிடுவீங்களோ அது சாப்பிட்டுக்கலாம். இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா வெளி மூலம் சரியாகும். துத்தி இலையை சிறிதளவு பறிச்சுக்கோங்க. பறித்து அதை நல்லா விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த வெளி மூலம் இருக்கிற இடத்துல வச்சு அதை நல்லா துணியை வச்சு கட்டி வச்சிடணும். நைட்டு படுக்கும்போது கட்டணும், அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எடுத்துடணும். இப்படி தொடர்ந்து 7 நாட்கள் செஞ்சோன்னா வெளி மூலமானது நல்லா சுருங்கி உள்ளே போயிடும். வெளி மூலம், உள் மூலம், இரத்த மூலம் போன்ற அனைத்து விதமான மூலங்களையும் இது சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான். உடல் குளிர்ச்சி பெறும். நாள்பட்ட குடல் புண் சரியாகும். மலச்சிக்கல் தீரும். ஆண்களுக்கு தாது விருத்தியை உண்டாக்க செய்யும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை பிறக்க வாய்ப்பு உண்டாக்கும். துத்திப்பூ ஒரு 10லேருந்து 12 பூவை எடுத்துக்கோங்க. எடுத்து அலசிட்டு அதை 1 டம்ளர் பாலில் போட்டு நல்லா காய்ச்சி அது கூட கொஞ்சம் தேன், இல்லைன்னா கல்கண்டு,
இல்லைன்னா பனங்கள் கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இதனால் வந்து தாது விருத்தி உண்டாகும். இது வந்து அகத்தியரே வந்து இந்த துத்தி இலையை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. இந்த துத்தி வேரில் வந்து கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோன்னா கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து குறைந்து கிரியாட்டினின் வந்து நார்மல் லெவலுக்கு வந்துடும். சிறுநீரகத்தை வந்து நன்றாக செயல்பட வைக்கும். இந்த துத்தி இலைகளை வந்து எடுத்து அது கூட கொஞ்சோள கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைத்து பருக்கள், கட்டிகள் ஆகியவற்றின் மீது பூசி வந்தால் அவை குணமாகும். இந்த துத்தி இலைகள் வந்து குடல் பூச்சிகளை ஒழிக்கும் திறன் கொண்டது. இதற்கு வந்து ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால கல்லீரல் பணியை ஒழுங்குபடுத்தும், கல்லீரல் நோய்களிலிருந்து கல்லீரலை பாதுகாக்கும். இதற்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கேன்சர் செல்கள் உடம்பில் வளர விடாமல் தடுக்கும். இதற்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி மற்றும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இவங்க துத்திக்கீரையை சேர்த்துட்டு வந்தோன்னா இவங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரையானது சம அளவுக்கு வரும். அதே மாதிரி டயபெட்டிஸ் வராமலும் இது தடுக்கும். இதற்கு ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மலேரியா நோய்க்கும் இது பயன்படும். இந்த கீரையானது அதிக சக்தி கொண்ட அதிக நோய்களை நீக்கக்கூடிய அற்புத கீரை. இதை வந்து தாராளமாக நீங்கள் சமையலில் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி. வாழ்க வளமுடன்.